गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह राम राम வெல்கம் டு போஜனாலயா தமிழ். இன்னைக்கு நம்ம போஜனாலயால பார்க்க போற ரெசிபி இப்போ கந்த சஷ்டி வரப்போறது இல்லையா, அந்த கந்த சஷ்டியில சூரசம்ஹாரம் அன்னைக்கு பண்ணக்கூடிய பிரசாதம், முருகருக்கு உகந்த ஒரு பிரசாதம், சிம்பிளான பிரசாதம் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு பண்ணி காமிக்க போறேன். ஸோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட போஜனாலயா தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். சூரசம்ஹாரம் அன்னைக்கு பண்ணக்கூடிய முருகருக்கு உகந்த திருபாகம் ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த திருபாகம் ரெசிபி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு கப்பு அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. அது எந்த கப்பாக வேணாலும் இருக்கலாம், அது சின்னதாகவும் இருக்கலாம், பெருசாகவும் இருக்கலாம். இப்போ நான் இந்த ஒரு அளவு கப்பாக எடுத்துட்டு இருக்கேன். இந்த கப்பால் ஒரு கப்பு கடலை மாவு, ஒரு கப்பு முந்திரி பருப்பு, அதே கப்பால் ஒரு கப்பு நெய், அதே கப்பால் ஒரு கப்பு பால், 2 கப்பு சர்க்கரை. ஸோ நான் இந்த கப்பாலேயே எல்லாமே அளந்திருக்கேன். ஒரு கப்பு கடலை மாவு, ஒரு கப்பு நெய், ஒரு கப்பு முந்திரி பருப்பு, ஒரு கப்பு பால், சர்க்கரை மட்டும் நமக்கு இந்த கப்பால் 2 கப்பு சர்க்கரை மட்டும் அளந்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ இந்த முந்திரி பருப்பு நம்ம வறுக்கலாம் இல்லை, ஜஸ்ட்டு பச்சையாக முந்திரி பருப்பு இதை பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு காமிக்கிறேன். இப்போது இந்த முந்திரி பருப்பை நான் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அடுப்பை பற்ற வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வெறும் வானலியில் என்ன பண்ணிக்க போகிறோம்னா, இந்த எடுத்து வச்சுருக்க ஒரு கப்பு கடலை மாவை அப்படியே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க இந்த நெய்யையும் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போது இந்த கடலை மாவும் நெய்யும் நம்ம சேர்த்துண்டாச்சு. இதை கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸோ இப்போது இது நல்லா கட்டி இல்லாமல் கலந்தாச்சு. இதில் எடுத்து வச்சுருக்கேன் இந்த முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கிறேன். இதையும் இப்போ நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஏற்றிக்கலாம். இப்போது அடுப்பை பற்ற வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக கலரினோம் அப்படின்னா இந்த கடலை மாவு, முந்திரி, நெய் எல்லாமே நல்லா வேக ஆரம்பிச்சிடும். ஒரு 2 நிமிஷம் நம்ம கலரிக்கலாம். இப்போது இந்த கடலை மாவு கொதிச்சு லைட்டாக வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு நல்லாவே சிம்லேயோ இல்லை மீடியம்லேயோ வச்சுக்கணும். பெருசாக வச்சோம் அப்படின்னா தீஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஒரு கப்பு பாலை அப்படியே இதில் விட்டுக்கிறேன். இதையும் ஒரு 2 நிமிஷம் நம்ம கலந்து விட்டுக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் கலந்தோன்னா போதும். ஸோ இப்போ இது கெட்டியாக ஆரம்பிக்கும். இது ரொம்பவே சிம்பிளான ஸ்வீட் தான். ஒரு 5 மினிட்ஸில் நம்ம பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த கடலை மாவு நல்லா வெந்து கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்க இந்த 2 கப்பு சர்க்கரையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம எந்த கப்பால் கடலை மாவு எடுக்கிறோமோ அதே கப்பால் 2 கப்பு சர்க்கரை. ஸோ ஏதாவது ஒரு கப்பு நீங்கள் அளவுக்கு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதுவும் கரைஞ்சி 2 நிமிஷம் வேகட்டும். இப்போது இந்த சர்க்கரை கரைஞ்சி நல்லா இந்த மாதிரி உருண்டு திரண்டு வர ஆரம்பிக்கும். இதில் போட்டிருக்க அந்த நெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்ச பாதாம் பருப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இதையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நம்ம கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான திருபாகம் ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இப்போ இந்த நெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. இது ரெடி ஆகிடுத்து. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான கந்த சஷ்டி அன்னைக்கு பண்ணக்கூடிய சூரசம்ஹாரத்து அன்னைக்கு பண்ணக்கூடிய பிரசாதம்
ரெடி ஆகிடுது. நீங்கள் என்றைக்கு வேணாலும் பண்ணலாம். முருகருக்கு உகந்த பிரசாதம். ஸோ ரொம்பவே நம்ம சிம்பிளாக டக்குன்னு 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ஈஸியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. திரும்ப ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.